அன்பு தமிழ் மக்களே வணக்கம். பிப்ரவரி 14, 2022 அன்று துபாயில் உள்ள நூர் ஹோட்டலில் ஒரு டிப்டாப் ஆசாமி 1706 என்ற அறையில் செத்து கிடந்தான். பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை. அவனது விலை உயர்ந்த செல்போன் நொறுங்கி போய் கிடந்தது. பிறகு அதை ஆராய்ந்த போது அதில் உள்ள முக்கியமான டேட்டாக்கள் அத்தனையும் அழிக்கப்பட்டிருந்தன. பாதி குடித்த சுலைமானி சாயா டீப்பாயில் இருந்தது. அவனுக்கு திடீரென்று ஸ்ட்ரோக் வந்து விட்டதோ, இல்லை மேசிவ் ஹார்ட் அட்டாக் வந்து விட்டதா? அவனுடன் யாரும் வந்து அந்த அறையில் தங்கவில்லை. அவன் மட்டும்தான் அந்த அறையை எடுத்திருந்தான். ஆளு பார்க்கறதுக்கு மிடில் ஏஜ் நபர், ஆஜானுபாகுவான தேகம் உடையவன். அறையின் தரையில் கார்பெட்டில் விழுந்து கிடந்தான். அதை பார்த்த ஹோட்டல் ஊழியர்கள் ஓடோடி போய் மேனேஜரை அழைத்து வந்தார்கள். மேனேஜர் வந்து பார்த்த உடனே, அடடே, இவன் ஏமன் நாட்டை சேர்ந்த நமது ரெகுலர் கஸ்டமர் ஆச்சே, அத்னான் பக்ஷியாச்சே என்று பதறினான். ஏமன் நாட்டுக்காரனே யமன் அழைச்சிக்கிட்டு போயிட்டான் ஐயா, போலீஸை கூப்பிடு அப்படின்னு கத்துனான். ஆனால் அவனை நல்லா தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், அவன் ஹூத்திஸ் பயங்கரவாத குழுவில் உள்ள சீனியர் லீடர் என்று. அவனது வேலை பயங்கரவாதிகளுக்கு மத்தியில் ஒரு கொரியராக செயல்படுவதுதான். ஈரானுக்கும் துருக்கிக்கும் சிரியாவுக்கும் பணம், ஆயுதம், பென்டிரைவ் டாக்குமெண்ட்டுகளை கொண்டு சேர்ப்பதுதான் அவனுடைய மெயின் வேலையே. ஹூத்திஸ்களுக்கு ஈரான் தாத்தா கிட்ட இருந்து பணத்தை கொண்டு வந்து பட்டுவாடா பண்ணுவதும் இவன் தான். இவன் தலையை பார்த்தாலே ஹூத்திஸ் காக்காக்கள் இவன் தலையை சுற்றி சுற்றி பறக்கும். ஹூத்திஸ் பிச்சைக்காரர்களுக்கு பணத்தை அப்பம் மாதிரி பங்கு வைக்கும் பூனையும் இவன்தான். இவனது வருகைக்காக ஹூத்திஸ்கள் ஏர்போர்ட் வாசலில் காத்து கிடப்பார்கள். அன்னைக்கும் வந்து காத்து நின்றார்கள். வந்தது பணம் அல்ல, அவனது பணம். உச்சி மண்டையிலே இடி இறங்கியது போல இருந்தது அவர்களுக்கு. அவனது உடலை பார்த்ததுமே டெத் டு இஸ்ரேல், டெத் டு அமெரிக்கா என்ற கோஷம் ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கணும் இல்லை. ஆனால் அன்னைக்கு வரல, ஏனோ தெரியவில்லை. அத்னான் ஷாக்கில் அப்படி உறைஞ்சி போயிட்டாங்க. அத்னான் பக்ஷி ஹார்ட் அட்டாக்கில் இறந்ததாக முதலில் சொன்னார்கள். ஆனால் கள்ளத்தனத்தில் ஊர்னவனுக்கு தான் தெரியும் அது ஒரு எஸ்பியோனேஜ், சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பழிவாங்கும் நடவடிக்கை என்று. சரி, அப்படியே இருந்துட்டு போட்டோம். அதை செய்தது யாரு? யோசிக்காமல் உடனே சொல்லுவானே, இது ஒரு மொசாத்தினுடைய வேலை என்று. ஏண்டா, மர்மமான முறையில் ஒருத்தன் செத்து போயிடப்படாதே, உடனே மொசாத்து மேலே பழியை தூக்கி போடுறதுக்கு ஓடோடி வருவீங்களே. திருடன் பாம்பு கடிச்சு செத்தாலும் மொசாத்து தான் காரணம்னு சொல்லுவீங்களா? அத்னான் பக்ஷியும் ஒரு மனுஷன் தானையா, அவனுக்கு ஹார்ட் இருக்கப்படாதா? அவனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடாதா? ஜிம்முக்கு போகிறவனுக்கே ஹார்ட் அட்டாக் வரும்போது இதயமே இல்லாமல் கொலைகளை செய்யும் ஹூத்திஸ்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கூடாதா என்ன? எல்லாத்துக்கும் ஒன்றிய அரசு தான் காரணம் என்று சொல்லுகிற பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்கடா. அவன் இறந்ததற்கு காரணம் யார் என்று மூளையை கசக்கி கண்டுபிடிங்கடா. ஓ, அதான் மூளை இருக்கிறவன் தான் கண்டுபிடிக்க முடியுமோ? ஹூத்திஸ்களுக்கு இஸ்ரேல் மட்டும்தான் எதிரியா? ஏன் சவுதி அரேபியா கூட எதிரி தான், யுஏஇ கூட எதிரி தான். அவங்களில் ஒருத்தன் இதை செய்திருக்கலாம் இல்லையா? அப்படியெல்லாம் நீங்கள் சிந்திக்கவே மாட்டீங்களா? எல்லாத்துக்கும் உடனே மொசாத்து தான்னு சொல்லுவியா? அத்னான் பக்ஷி தங்கி இருந்த அறைக்குள் வெளி ஆட்கள் போனதை யாருமே பார்க்கவில்லையாம். அந்த வராண்டாவில் இருந்த சிசிடிவி கேமரா 6 நிமிடங்களுக்கு திடீரென்று வேலை செய்யவில்லையாம். எதுவுமே பதிவு ஆகவில்லையாம். அந்த சமயத்தில் யாரைத்தான் சந்தேகப்படுவது? அந்த 6 நிமிடங்களுக்குள் இந்த கொலை நடந்திருக்கலாம் இல்லையா? 6 நாள் யுத்தம் மாதிரி 6 நிமிடம் என்று சொன்னாலே அது இஸ்ரேலின் வேலையாக தான் இருக்கும். இந்த மாதிரி துல்லியமாக கணக்கு போட்டு கொள்றதுல அவன் கில்லாடி. அது மொசாத்தால் மட்டும்தான் முடியும் என்று உடனே முடிவுக்கு வந்துடுவீங்களா? மூளைக்கு வேலையே கொடுக்க மாட்டீங்களாடா? ஏன் இப்படி சிந்திக்க மறுத்து இஸ்ரேலின் மேலே பழியை தூக்கி போடுறதுக்குன்னு வேட்டியை தூக்கி பிடிச்சிக்கிட்டு ஜட்டி தெரிகிற மாதிரி ஓடி ஓடி பாஞ்சு வாரீங்கன்னு தெரியல. மொசாத் அவன் பாட்டுக்கு ரிஸ்க் எடுக்காமல் ரஸ்க்கு சாப்பிட்டுக்கிட்டு டீயை குடிச்சிக்கிட்டு இருக்கான். அவனை போய் ஏன்டா இப்படி சீண்டுறீங்க? அவனை உங்கள் ரூமுக்கும் வர சொல்கிறீங்களா? ஏன் எல்லா தேச விரோத கும்பல்களுக்கும் பயங்கரவாத குழுக்களுக்கும் துபாய் ஒரு பேரடைஸாக இருக்கிறது. அலி ஹசன் மபூவின் மரணத்துக்கும் பழியை தூக்கி மொசாத்து மேலே போட்டீங்க. இதுக்கும் அப்படியே செய்வீங்க? ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற மாணவனை பார்த்து பேக் பெஞ்சர்ஸுக்கு கொஞ்சம் பொறாமையாக தான் இருக்கும். அதுக்குன்னு இப்படியா பழியை தூக்கி போடுவீங்க? நூர் ஹோட்டல் ரெக்கார்டுகளை சோதனை செய்த போது
ஒரு 3 பேர் போலி பாஸ்போர்ட்டில் வந்து அங்கு அறை எடுத்து தங்கியது தெரிய வந்தது. ஆமாம், அவன் வரும்போது நீங்கள் செக் பண்ண மாட்டீங்க, போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் செக் பண்ணி கண்டுபிடிப்பீங்க. அவர்கள் அதிகாலையில் அறையை காலி செய்துவிட்டு போனதும் அது தெரிய வந்தது. அந்த 3 பேரில் 2 பேர் கனடா நாட்டுக்காரன், ஒருவன் அமெரிக்கன். அவனுங்க கொண்டு போட்டுட்டு போயிருக்கலாம் இல்லையா? யாரைத்தான் சந்தேகப்படுவது? ஏர்போர்ட்டில் போய் தேடுனா அவனுங்க பேரே லிஸ்ட்டில் காணும். இதிலிருந்தே தெரியவில்லையா தடயமே இல்லாமல் கொலை செய்வதில் மொசாத் எக்ஸ்பர்ட் என்று? துபாயில் எவன் சத்தாலும் அது மொசாத்தின் வேலையாக தான் இருக்கணுமா? டெஹ்ரான், சன்னா, டமாஸ்கஸ் நகரங்களில் கோஸ்ட்டை யாரோ கொண்டுட்டாங்களாண்டா அப்படின்னு பேசிக்கிறாங்க. நீங்களே அவனுக்கு கோஸ்ட்டுன்னு பேரும் வைப்பீங்க. இப்போ அவனை உண்மையான கோஸ்ட் ஆக்கி விட்டீங்களாடா. பணம், ஆயுதம், எக்ஸிக்யூஷன் ஆர்டர் என்று கொரியர் சேவை பண்ணிக்கிட்டு இருந்தவனை ஒரு கொரியர் பாய் என்றும் பார்க்காமல் இப்படி கொண்டு போட்டுட்டீங்களே. பேஜர் வெடிக்கு பிறகு ஹேண்ட் ரிட்டன் மெசேஜ் அவன் தான் ஹமாஸுக்கும் ஹிஸ்புல்லாக்கும் கொண்டு கொடுத்துக்கிட்டு இருந்தான், கொரியர் டெலிவரி பண்ணிக்கிட்டு இருந்தான். அதுக்கும் இப்படி ஒலைய வச்சுட்டீங்களடா. சந்தேகப்படும்படியாக யாரையாவது அவன் வழியில் பார்த்தால் கூட அவன் கொண்டு வந்த துண்டு சீட்டை அப்படியே லவக்குன்னு வாய்க்குள்ள திணிச்சு மென்று முழுங்கிடுவான்யா. அத்தனை தொழில் பற்று, கடமை உணர்வு, கண்ணியம் உடையவன். கண்ணியம் இல்லாவிட்டாலும் அவனிடம் ஒரு கட்டுப்பாடு உண்டு. அது தெரியுமோட அம்பி நோக்கு. துபாயை எல்லா தீவிரவாதிகளும் விரும்ப காரணம் அது ஒரு காஸ்மோபாலிட்டன் சிட்டியாக இருப்பது மட்டும் காரணம் அல்ல. பல நாட்டு மக்கள் வந்து போகும் இடம் ஆதலால் சூதாட்டம், விபச்சாரம், கள்ளக்கடத்தல், தங்க கடத்தல், தங்கம் பதுக்கல், நைட் கிளப், ஆயுத வியாபாரம், கள்ளப்பணம் பரிமாற்றம் இவற்றுக்கு பேர் போன நகரம் அது. தமிழக அரசியல்வாதிகள் அதனால தான் முதலீடுகளை ஈர்ப்பதற்கு இங்கே வரானுங்க. டூரிசத்தை நம்பியே இருக்கும்னு மட்டும் நினச்சிட்டு இருக்காதீங்க. துட்டு உள்ளவன் ஆடை இல்லாமல் அலையும் பிரதேசம் இது. அட்னான் பக்ஷி பல பாஸ்போர்ட்டுகளில் பல பெயர்களில் இங்கு வந்து போகிற இடம். அவன் வந்தால் ஒரு நைட்டுக்கு மேலே தங்க மாட்டான். ஈரானின் நிழல் மனிதன், ஹூத்திஸுகளுக்கு மாயாவி, ஒரு கோஸ்ட், ஒரு குலதெய்வம். ஆனால் மொசாத்துக்கோ துபாய் ஒரு கொலைக்களம். அட்னானின் தேடுதல் வேட்டை ஆபரேஷன் சாண்ட் மிர்ரேஜ் என்ற பெயரில் தொடங்கப்பட்டது. அதாவது காணல் நீர். அதற்கு காரணம் செங்கடலில் இஸ்ரேலின் வணிக கப்பல்கள் ஒன்று கூட போக முடியாதபடி ட்ரோன் தாக்குதலை முன்னின்று நடத்தியவன் இவன், இந்த அட்னான் பக்கி. ட்ரோன் தாக்குதலுக்கு காரணம் இவன் என்று தெரிந்த பின்பு மொசாத்தின் கண்கள் சும்மா இருக்குமா? இவனை சுற்றி பறந்தன. மொசாத்துக்கு 4 ஆப்ஷன் தான் இருக்கு. ஃபைண்ட் அட்னான் பக்ஷி, ஐசோலேட் ஹிம், எக்ஸிக்யூட் ஹிம், வேனிஷ் பிஃபோர் சம்ஒன் ஃபைண்ட்ஸ் ஹிம். இதுதான் அவங்களுடைய டாஸ்க். இஸ்ரேலில் உள்ள சைபர் டீம் துபாய் ஹோட்டலின் ரூம் புக்கிங் சாஃப்ட்வேரை முதலில் ஹேக் செய்தது. கரீம் செய்ஃப் என்ற பெயரில் அட்னான் ரூம் புக் செய்திருந்தான். அதை கண்டுபிடித்தது இந்த மொசாத். அதே ஃப்ளோரில் 3 ரூம்களை மொசாத் புக் செய்தது. அங்கு தங்குபவர்கள் அமெரிக்கா, கனடா நாட்டில் இருந்து வரும் டூரிஸ்டுகள். ஆமாம், கரீம் செய்ஃப் தான் அட்னான் பக்ஷி என்று எப்படி கண்டுபிடித்தார்கள்? அட்னான் ஒரு நாளைக்கு மேல் தங்க மாட்டான். 1 மணிக்கு டீ கொண்டு வர சொல்லி ஆர்டர் போடுவான். முகம் துடைக்கும் டவல்ஸ் அதிகமாக கேட்பான். புக் செய்யும் போது இத்தனையும் அவன் கேட்டிருந்தான். அதனால்தான் கரீம் செய்ஃப் தான் அட்னான் பக்ஷி என்று அவர்கள் முடிவு செய்தார்கள். இதெல்லாம் அவனுடைய ஸ்பெஷாலிட்டி, டெய்லி ருட்டீன். இது போதாதா மொசாத்துக்கு? கன்னட பாஸ்போர்ட்டில் வந்து தங்குபவன் இஸ்ரேலியன் என்பது மொசாத்துக்கு மட்டும்தான் தெரியும். பாஸ்போர்ட்டு கனடா நாட்டோடது, ஆள் இஸ்ரேல்காரன். ஃப்ராடு பயலோடாக இருப்பான் போல இருக்க இந்த இஸ்ரேலியனுங்க. அவன் தங்கும் 1 நாளைக்குள் கதையை முடித்து காரியம் செய்ய வேண்டும். மொசாத் வரும்போது ஏரோசல் ஸ்ப்ரே, இன்ஜெக்டிபிள் செடேட்டிவ்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் சாஃப்ட்வேர் டு ஹேக் தி டிவைசஸ், இன்டர்நெட் ஜாமர், சிசிடிவி ஜாமர், இத்தனையும் சகிதம் வந்து ஒரு திருவிழாவை நடத்திவிட்டு போகணும். லேசுப்பட்ட காரியமா? 100 ஹோட்டலுக்கு வந்த 3 டூரிஸ்டுகள் புஜ் கலிஃபா டவரை பார்த்து அப்படியே அசந்து அண்ணாந்து பார்த்துக்கிட்டு இருந்தானுங்க. அவர்களை பார்த்தா காட்டாங்குளத்தூர்லேருந்து வந்த டூரிஸ்ட்டுகள் மாதிரி தெரிந்தது. யாருக்கும் எந்த சந்தேகமும் வரக்கூடாது பார்த்தீங்களா? அதனால தான் அவனுங்க அப்படி பார்த்துக்கிட்டு நின்னானுங்க. அட்னான் பக்ஷி துபாயில் வந்து இறங்கியதும் டெல் அவீவில் உள்ள கண்ட்ரோல் ரூமில் பரபரப்பு நிலவியது. அவனது உயிர் போகும் வரை ஒவ்வொரு நிமிடமும் அவர்களுக்கு திக் நிமிடங்கள் தான். ஹார்ட் பீட் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. மதியம் 1 மணிக்கு அட்னான் டீ குடிக்கும் பழக்கம் உள்ளவன். ஹோட்டலில் நின்று கொண்டிருந்த ஒரு வேனுக்குள்
ஹோட்டலில் ஆர்டர் செய்யப்படும் ஐட்டங்களை லேப்டாப்பில் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அவங்க தான் சாஃப்ட்வேரை ஹேக் பண்ணிட்டாங்களே. 1706 ரூமுக்கு பிளாக் டீ ஆர்டர் போனது. அனைவரும் உஷாராயினர். எந்த ரூமுக்கு என்ன உணவு போகிறது என்று வேனுக்குள் இருந்த லேப்டாப்பில் அவர்கள் உஷாராக பார்த்து கொண்டிருந்தார்கள். 1 மணிக்கு 1706 ரூம் கதவு தட்டப்பட்டது. அத்னான் கதவை திறந்ததும் 2 பேர் ட்ரேயை தள்ளிக்கொண்டு உள்ளே நுழைந்தார்கள். டீ சர்வ் செய்யப்பட்டது. அத்னான் டீயை உறிஞ்சி குடித்தான். அதில் ஒருவன், உங்கள் ரூமில் பாத்ரூமில் வாட்டர் லீக்கேஜ் இருப்பதாக ஹோட்டல் சிஸ்டம் காட்டுகிறது. நான் ஒரு பிளம்பர், அதை போய் சரி செய்துவிட்டு வருகிறேன் என்று கூறி அவன் பாத்ரூமுக்குள் சென்றான். டீ ஊற்றியவன் ஆஜானுபாகுவாக பைல்வான் மாதிரி இருந்தான். ட்ரேயில் இருந்து ஏதோ ஒரு பொருளை எடுத்தான். அத்னானுக்கு சந்தேகம் வந்துவிட்டது. பாக்கெட்டுக்குள் கையை விட்டு ரிவால்வரை டச் பண்ணி பார்த்து கொண்டான். திடீரென அத்னான் முகத்தில் ஒரு பவர்ஃபுல் ஸ்ப்ரே அடிக்கப்பட்டது. அடுத்த நிமிடம் கழுத்தில் இன்ஜெக்ஷன் ஃபென்டானில் ஓவர் டோஸாக செலுத்தப்பட்டது. அத்னான் அருகில் இருந்த சோபாவில் மயங்கி விழுந்தான். மெல்லிய ஹைப்போடெர்மிக் நீடில் வழியாக செலுத்தப்பட்ட அந்த இன்ஜெக்ஷன் தழும்பே இல்லாமல் செலுத்தப்பட்டது. அத்னானின் கருவிழிகள் சுருங்கியது. பிரீத்திங் படிப்படியாக குறைந்தது. பாடி சோபாவில் சரிந்தது. அவனது நினைவு நிரந்தரமாக நின்றது. அவ்வளவுதாங்க. நம்ம ஊருக்காரனுங்க யாரும் வந்து பார்த்துருந்தா, இது நல்ல சாவுங்க, கொடுத்து வச்சவன் சார் என்று தான் சொல்லுவார்கள். அப்படி ஒரு சாவு. ஜோலி முடிஞ்சு போச்சு. வந்த பிளம்பரும் சாயாவாலாவும் கிளம்பினார்கள். 6 நிமிடத்தில் கதை முடிந்தது. அந்த 6 நிமிடமும் சிசிடிவி கேமரா வேலை செய்யவில்லை. அதுக்காக சங்கரன்கோயில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து சிசிடிவி கேமராவை கொண்டு வந்து வச்சிருப்பாங்க என்று யாரும் நினைக்க வேண்டாம். அவர்கள் வெளியேறியதும் சிசிடிவி வேலை செய்ய ஆரம்பித்தது. இதுக்கு தாயா சாயாவாலா கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கணும்னு சொல்கிறது. நெத்தியில் நமக்கு தெரியாமல் செந்தூரை பொட்டை வச்சு 1 ரூபா காயினையும் ஒட்டி விட்டு போயிடுவான். இப்படி யாரோ ஒரு பிளம்பரும் சாயாவாலாவும் வந்து கொலை பண்ணிக்கிட்டு போனதை போய் மொசாத்து கொண்டுட்டான் அப்படின்னு நான் சொல்லுவீங்க. கூப்பாடு போடுறீங்களே. துபாய் போலீஸு தான் இருக்குல்ல, அதை வச்சு கண்டுபிடிக்க வேண்டியதானையா? அதில் உங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்குது? அதே சமயம் துபாய் ஏர்போர்ட்டில் 3 ஃப்ளைட்டுகள் வேறு நாடுகளுக்கு பயணிகளை சுமந்து கொண்டு பறந்து சென்றது. வானில் மறைந்தது. அப்படித்தான் கதை முடிந்தது. வரட்டா மக்களே. ஜெய்ஹிந்த்.